காவேரி வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த மாரி அவங்க தங்கச்சி நடந்துக்கினது அவங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இத பார்க்குறது வந்து நம்ம விஜய் வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாரு. காவேரி கிட்ட காவேரி வந்து பழையபடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நெறைய முயற்சிகள் பண்றாரு. ஆனா காவேரி வந்து விஜய் கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. விஜய் கிட்ட எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. கோவமாவே இருக்காங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு விஜய். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தாத்தா வந்து வாட்ச் பண்ணிறாரு. அடுத்து வந்து என்ன பண்றாரு, தாத்தா போய் காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்றாரு. அத கேட்டு என்ன தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைம்மா, இப்போ விஜய் பார்த்தல்ல எவ்வளோ மாறியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ வந்தோனே நெறைய மாற்றம் இருக்கும்மா அவன்கிட்ட. அவன் வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப மாறியிருக்கான். உனக்காக நெறைய விஷயங்கள் அவன் செய்ய ஆரம்பிச்சிருக்கான்ம்மா. உன் பர்த்டே வருதுல்ல. ஆமா தாத்தா. அவன் உன் பர்த்டேக்கு இதுவரைக்கும் அவன் வந்து இந்த அளவு வந்து யாருக்காகவும் வந்து பண்ணத நான் பார்த்ததே இல்ல. அந்த அளவு உனக்காக வந்து நெறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். நெறைய சர்ப்ரைஸ் வந்து உனக்காக வச்சிருக்கான். இவ்வளோ அளவு உன்ன பார்த்து பார்த்து அவன் செய்றான்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா காவேரி? அப்படின்னோனே, அப்படியே காவேரி வந்து பார்க்குறாங்க தாத்தாவே. என்ன தாத்தா அப்படின்னோடனே, ஏன்னா உன்னை அவன் லவ் பண்ணுறாமா அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றுமே புரியாமல் காவேரி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா அதிர்ச்சியாக இருக்கா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவன் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வந்து விரும்பிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனால் இப்போ ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டான் உன்னை. திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணி வந்தோடனே நாங்களே யோசித்தோம். இவன் எதுக்கு அர்ஜென்ட்டாக இந்த முடிவு எடுத்தான்? எங்களோட வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்தானா? இல்லை உண்மையாகவே விரும்பி தான் இந்த முடிவு எடுத்தானா? உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கினானான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புரியுது. உன்னை விரும்பி தாம்மா அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். இல்லைன்னா இவ்வளோ பண்ண மாட்டான். அப்போ விரும்பினானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவன் மனசு ஃபுல்லாக நீ தாம்மா இருக்க. உன்னை தான் அவர் ஆழமாக நேசிக்கிறான். அதனால தான் இவ்வளவும் பார்த்து பார்த்து உனக்காக செய்கிறான். ஆனால் இதை வந்து நீ எப்படி எடுத்துக்கிறியோ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாவே விஜய் கிட்ட நீ நெருக்கம் காட்டுறதே கிடையாது. எப்போவுமே வந்து விஜய் கிட்ட நீ கோவமா பேசுகிற மாதிரி எனக்கு தோணுதுமா. என்ன ப்ராப்ளம் காவேரி? உனக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனையா? விஜய் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா? அதனால தான் அவன் மேலே கோவமா இருக்கேன். ஐயோ தாத்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா. நான் வந்து வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன். அதனால தான் அவட்ட அப்படி பேசிட்டேன். சாரி தாத்தா, உங்கள் மனசு ரொம்ப காயமாயிடுச்சா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ விஜய் கிட்ட கோவப்படுறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானோன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருந்தேன். இல்லை தாத்தா, அவர் எதுவும் பண்ணலை. அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியுமா. ஏன்னா இப்போ அவன் அப்படி கிடையாது. இப்போ உன் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்கானே. உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறான். நிறைய சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணான். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல மாட்டேனே அப்படின்றாரு. உடனே வந்து பார்த்துட்டு, தாத்தா அது வந்து இந்த தாத்தா உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே, இந்த தாத்தா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு. இல்லை தாத்தா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால நான் அப்செட்டாக இருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை தாத்தா. இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் மாறுறேன். எப்பவும் போல் நான் இருக்கேன் அப்படின்னோடனே, சரிம்மா, நீ எப்பவும் போல் சந்தோஷமாக வெளியே வரணும். விஜய் கிட்ட நல்லா பேசணும். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும். அப்போ தான் இந்த தாத்தாவுக்கு சந்தோஷம். செய்வியா காவேரி அப்படின்னோடனே, கண்டிப்பாக செய்கிறேன் தாத்தா. சரி, அதெல்லாம் போதுமா? இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன விஷயம் தாத்தா? இந்த இந்த வாரம் உன் பர்த்டே வருது. அதுக்கு விஜய் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறான். அதே மாதிரி அடுத்த வாரம் அவன் பர்த்டே வருது. அவனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் நீ வச்சுருக்கியா? இந்த தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தாத்தா அது வந்து, சொல்லுமா, என்ன சர்ப்ரைஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லி. என் பேரன் பற்றியா என்கிட்ட சொல்லிட்டான். அதனால எனக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீயும் அவனுக்கு வச்சுருக்க சர்ப்ரைஸை சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னோடனே, தாத்தா சர்ப்ரைஸ்லாம் யாராவது வெளியே சொல்லுவாங்களா? அப்படி வெளியே சொன்னால் அது பேர் சர்ப்ரைஸே கிடையாது. ஃபார்முக்கு வந்துட்டா என் பேத்தி, இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. உடனே வந்து, சரிம்மா, உன் சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லு, ஓகேவா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. ஒரு விஷயம் காவேரி, நீ விஜய் கிட்ட வந்து சண்டை போடுறு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கொஞ்ச நாளைக்கு கூட நிறுத்திக்கமா. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணுமா. நீ எப்போவுமே வந்து விஜய் கூட சந்தோஷமாக பேசினா அவனும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா. சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. காவேரி வந்து யோசிக்கிறாங்க. தாத்தா போனோன்னே, தாத்தா வந்து சொன்னது நிஜமான எவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையிலேயே அவர் என்னை லவ் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. தாத்தா அவர் நல்லா ஏமாற்றிருக்காரு. விஜய் பற்றி எனக்கு தெரியாதா? அவர் தாத்தாவை ரொம்ப நல்லா ஏமாற்றிருக்காரு. என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரியும், அதே டைமில் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அதை பார்த்து தாத்தா உண்மையிலே என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காருன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு எங்கே தெரிய போகுது, என்னை அனுப்ப தான் இவ்வளோ ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. என்னை சந்தோஷமாக வழி அனுப்புகிறாராம். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்காரு. அது தாத்தாக்கு தெரியாதே. என்ன பண்ணுறது? தாத்தா கிட்ட உண்மையும் நான் சொல்ல முடியாது. அதுக்காக வேறு வழியே கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். சாரி தாத்தா, உங்கள் பேரை உங்களை ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல முடியாமல் இருக்கேன். சொன்னால் நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் தாத்தா, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க இங்கே காவேரி. வில்லாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நிவின் என்ன பண்ணுறாரு, வில்லா ஆல்ரெடி வந்து பார்த்த இடத்துலையே வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டு இருக்காரு. வில்லாவை எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்கள ஃபோட்டோ காட்டி விசாரிச்சுட்டு இருக்காரு. யாருக்குமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு